உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுக்கிரகம் பண்ணுவாங்க. எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி துணையாக இருப்பாங்க. உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்வேன். இந்த பதிவு தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கான பதிவும் கூட. சுவாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. இந்தியாவில் வாழ்கின்ற பல மாநிலத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டை சார்ந்த மக்களும் நாளை சுவாமி ஐயப்பனை காண செல்வதற்காக மாலை போட்டுக்குவாங்க. சுவாமி ஐயப்பனை காண கண்டு தரிசனம் செய்ய உங்களுடைய கோரிக்கைகளை அவரிடம் கூறுவதற்காக வேண்டி நீங்கள் மாலை போட்டுக்க போறீங்க. காலம் சென்ற திரு நம்பியார் சுவாமிகள் அவர்கள் ஒரு பதிவில் கூறியிருக்கும்போது, மாலை போட்டவங்க சொல்லுவாங்களாம், ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன்னு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். நாம் ஐயப்பனை காண மாலை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணுமா. பல வட மாநிலக்காரர்கள் ஏற்கனவே மாலை போட்டு ஐயப்பனை காண வந்துட்டு இருக்காங்க. அதை இப்போ நம்ம வழியில் பார்க்குறோம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் குறிப்பாக நாளை கார்த்திகை முதல் தேதி மாலை அணிவித்துக் கொள்வார்கள், ஐயப்பனை காண செல்வதற்காக வேண்டி. இதை எல்லா நண்பர்களுமே காலம் சென்ற நம்பியார் சாமி சொன்னது போல ஐயப்பனை காண மாலை போட்டிருக்கேன்னு சொல்லி பழகிக்குங்க. எவ்வளவு மன தூய்மையோடு நீங்க ஐயப்பனை காண போறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா உங்களுக்கு வெற்றி சத்தியம் என்பதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. சிறியவர் முதல் பெரியவர் வரை பக்திக்கு சிறியவர் பெரியவர் என்று பொருள் இல்லை. அனைவருமே ஐயப்பனுக்கு பிள்ளைகள் தான். மிகப்பெரிய பக்தி நினைக்கும் போதே உள்ளம் ஒரு பூரிப்புத்தன்மை அடைகிறது. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய சக்தின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹரியும் ஹரனும் இணைந்த புத்திரன். அப்ப அது எவ்வளவு பெரிய சக்தியாக இருக்க முடியும்? அப்பேற்பட்ட சக்தியிடம், அந்த ஐயப்பனிடம் நீங்க பக்தியோடு மன தூய்மையோடு நடந்து கொண்டால் நீங்கள் கேட்பது கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகத்திற்குமே இட வேண்டாம். இது என்னுடைய அனுபவ கருத்து. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்ல வர இருக்கின்ற கருத்து என்னவென்றால், வருஷத்துக்கு ஒரு முறை மாலை போடுவோம். மாலை போடுவோர் வீட்டில் ஐயப்பனுடைய சாமி படம் பூஜை அறையில் வைத்தோ அல்லது தனி அறையில் வைத்தோ இல்லை பொதுவான இடத்தில் வைத்து அந்த ஐயப்பமார்கள் பூஜை செய்வதாக கேள்விப்பட்டிருக்கேன். நானும் சில இடங்களுக்கு போய் பார்த்துருக்கேன். ஐயப்ப படம் வச்சு ஐயப்பனுடைய ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவாங்க. அவரவர் சக்திக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சது 15 நாள்ல இருந்து 48 நாள் வரை மண்டலமாக
இறைவனை தரிசனம் செய்து விரதம் இருந்து ஐயப்பனை காண சென்று வருவார்கள். அந்த 48 நாள் ஐயப்பன் படத்தை வைத்து சாமி கும்பிட்டவர்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தவுடன், ஐயப்பனை காண சென்று போய் பார்த்துட்டு வீடு வந்தவுடன் பூஜையை முடித்துவிட்டு ஐயப்பன் படத்தை எடுத்து பார்சல் செய்து அலமாரியிலோ இல்லை மற்ற இடங்களிலோ ஏதோ ஒரு இடத்துல சுத்தமான இடத்துல வச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாலை அணிந்திருக்கும் போது வழிபட்ட ஐயப்பன் சாமி படம் மாலையை கலட்டியவுடன் அவர் படத்தை எடுத்து பேக்கிங் செய்து வேறொரு இடத்தில் வைத்து விடுவதாக சொல்றாங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அனுபவம். இது ஐயப்பனுடைய உத்தரவு. தயவு செய்து யாரும் அது மாதிரி செய்யாதீங்க. எல்லார் வீட்டிலையும் சாதாரண பாமரன் வீட்டில இருந்து வசதியான ஒரு வீடு வரை பூஜை ரூம்னு ஒன்று இருக்கும். ஒரு சாமி படமாவது ஒரு இடத்துல மாட்டியிருக்கும் செவுத்து வாரத்தில். அந்த சாமியோட சேர்ந்து இந்த சாமி படத்தையும் வச்சு 365 நாளும் நீங்கள் சாமி கும்பிடுங்க, தப்பில்லை. இல்லை சார், நான் வந்து அந்த மாலை போட்டிருக்க மட்டும்தான் நான் வந்து ஐயப்பனை நினைப்பேன், அதுக்கப்புறம் அவருக்கு நான் லீவ் விட்டுருவேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பாட்டுக்கு சாமியோட சாமியாக இருந்துட்டு போகிறாரு. சாமி படத்தோடு எடுத்து மாட்டி வச்சிடலாம், தவறு கிடையாது. சில பேர் சொல்கிறாங்களாம், பெண்கள் இருக்கிற வீடு சுத்தமாக இருக்காது அப்படின்னு. சுத்தம் என்பது அனைத்து சாமிக்கும் பொதுவான ஒன்று தானே. முருகன் என்ன சாதாரணமானவரா? மகாதேவன் சாதாரணமானவரா? நாராயணன் சாதாரணமானவங்களா? விநாயகர் சாதாரணமானவரா? எந்த தெய்வத்தை வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுள் என்று வந்துவிட்டால் அனைவரும் ஒன்றுதான். அப்ப ஐயப்பனுக்கு வந்து நீங்க மாலை போட்டிருக்கும் போது கொடுக்கிற மரியாதையை மாலையை கழட்டியவுடன் மரியாதை செலுத்தாம இருக்கிறீங்கிறது தான் உண்மை, அல்லது அவர் நினைக்காம இருக்கிறீங்கிறது தான் உண்மை. அவருக்கும் லீவ் விட்டுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் அவரும் மறந்துடுவார் தான். 15 நாள்ல இருந்து 48 நாள் வரை ஒரு மனிதன் ஐயப்பனை நினைச்சிட்டு இருப்போம், அதுக்கப்புறம் அவர் நான் மறந்துடுவேன் சார் அப்படின்னா அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு விட்டு போகுது தானே. அப்புறம் மறு வருஷம் தான் நினைப்பீங்க, அப்புறம் அவரும் உங்களை விட்டுருவார், நீங்களும் அவரை விட்டுருவீங்க. பிறக்கும் போது அம்மா அப்பான்னு கூறப்பட்டவங்க அவங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் அம்மா அப்பான்னு அவங்கள நம்ம சொல்றோம். அதன் பிறகு அவங்க காலமானதுக்கு பிறகு அவங்கள சாமியா வச்சு வணங்குறோம். அப்ப ஐயப்பனை வந்துட்டு வருஷம் 365 நாளும் ஒரு மனசுல ஓரத்துல நினைச்சுக்கிட்டா என்னவா? டெய்லி பூஜை பண்ண முடியாது, வாரத்துல ஒரு நாள் பூஜை பண்ணுங்க, மாசத்துல ஒரு நாள் பூஜை பண்ணுங்க. ஒரு கற்பூரம் ஏற்ற மாட்டீங்களா? ஒரு பத்தி ஏற்றி வைக்க மாட்டீங்களா? ஒரு விளக்கு ஏற்றி வைக்க மாட்டீங்களா? அது குடும்பத்தில் இருக்கிறவங்க யார் ஏற்றி வச்சாலும் அவர் ஏற்றுக்குவார் தானே. அவரை ஒரு மூட்டையா கட்டி அப்படி எடுத்து பரணிலையோ அல்லது அலமாரிலையோ மூடி வச்சிட்டோம்னா நிச்சயமா அது தவறுன்னு எனக்கு தோணுது. அந்த தவறை தயவு செய்து இந்த பதிவை கேட்பவர்கள் இனி செய்ய வேண்டாம். அவர் கோச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாலும் இறைவனை வந்து நீங்க அந்த ஒரு 15 நாள்ல இருந்து 48 நாள் வரை இருக்கீங்கன்னா எவ்வளவு பக்தி சிரத்தையா நீங்க இருக்கிறீங்க. உங்க மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கும், உங்களுக்கு அவர் மேல எவ்வளவு அன்பு இருக்கும். அப்படி அன்பு உள்ள தெய்வத்தை, பாசம் காட்டும் தெய்வத்தை விரதம் முடிந்தவுடன் எடுத்து நான் பேக்கப் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறு தானே. தயவு செய்து அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த பதிவை கேட்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க. நான் இது வரைக்கும் என்னுடைய பதிவுகளை வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொன்னது கிடையாது. ஏன்னா இது மக்களுக்காக என்னை இறைவன் செய்ய சொல்லி ஆணையிட்டு அந்த ஆணையின்படி நான் செய்கிறது. இது விளம்பரம் அல்ல. ஆகவே இந்த பதிவை மட்டும்
ஏன்னா சராசரியாக ஒரு குடும்பத்தில் ஒரு நபர்னாலும் மாலை போட்டுக்குவாங்க, ஒரு நாளும் மாலை போட்டுக்குவாங்க. இது இன்னைக்கு வந்துட்டு பக்தி மயமாக மக்கள் இருக்க விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வழிபாடு முறை என்பது அதிகமாக பெருகிவிட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார், ஐயப்பன் சாமியை வந்து நான் ஒருத்தர் மட்டும் அங்கே இருந்திருக்கேன், ஐயர்கள் இருந்திருக்காங்க, அது மாதிரி நான் தரிசனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்த ஒரு காலத்தில் கூட ஐயப்பனை சிறப்பாக வழிபாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 10 100 ஆகி 100 லட்சமாகி லட்சம் கோடிகளாகி பல லட்சம் பக்தர்கள் அவரை கண்டு வணங்கி தரிசனம் பண்ணி தன்னுடைய குறைகளை சொல்லி அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையில் தான் மாலை போட்டு போகிறோம். மிகப்பெரிய சக்தி அவர். அதை பற்றி நம்ம என் வயதுக்கு அனுபவங்களாக கூற முடியாது. அது மிகப்பெரிய சக்தி என்பதை நான் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அதனால தான் சுவாமியோட படத்தை எடுத்து நீங்கள் மூட்டை கட்டி வச்சிருவீங்கன்னு சொன்னோடனே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால இந்த பதிவு எல்லாருக்கும் போய் சேருமேங்கிறதுக்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவருடைய அனுமதியோட. ஆகவே தயவு செய்து ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய நண்பர்கள், சிறியவர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும், அனைவருமே உங்களுடைய மாலையை கழட்டியதுக்கு பிறகும் அவரை சாமி படத்தோட படமாக வச்சு சாமி கும்பிடுங்க. அவர் சந்தோஷம்தான் படுவார். அதனால தான் ஐயப்பன் கோவிலில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிவு தான். மாதம் 5 முறை கோவில் திறந்து பூஜை செய்வாங்க. மாதத்தில் 5 முறை ஐயப்பன் கோவில் திறந்து பூஜை பண்ணுவாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 60 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். அப்போ ஒரு சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுங்கிறது இடைவிடாது தரிசனம் பண்ணால் நம்ம மேலும் மேலும் நாமும் நல்லா இருப்போம், இறைவனுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், நம்முடைய தேவைகளை அவர் மனமுருகி நம்மளுக்கு செய்து கொடுப்பார். நிச்சயமா நன்மைகள் நடக்கும். ஐயப்பமார்கள் அனைவரும் தீய எண்ணங்கள் இல்லாமல் இருங்க, தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்துக்குங்க. தீய எண்ணம் என்பது உங்களுக்கே தெரிஞ்சது தான். தீய பழக்க வழக்கம் என்பது வந்து அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். திருமணமானவர்கள் இல்லறத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், இது அவர்கள் அறிந்ததே. அதனால தீய எண்ணம் இல்லாமலும் தீய பழக்க வழக்கம் இல்லாமலும் திருமணமானவர்கள் இல்லறத்தை தொடர்ந்து இருப்பதும் நல்லது. அவருடைய வரலாறு ரொம்ப பெரியது. அதை யூடியூப் சேனலில் பல லட்சம் நபர்கள் பலவிதமான பதிவுகளாக செய்திருக்கிறாங்க. நான் சொல்லும் இந்த பதிவை வேறு யாரும் சொன்னதில்லை. ஆகவே ஐயப்பனிடம் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன், எனக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உலக நன்மைக்காக நாம் அவரிடம் வேண்டிக் கொள்வோம். உலக தெய்வ சக்திகளில் மாபெரிய சக்தி ஐயப்பன். அவரை நீங்கள்லாம் நம்பினீங்கன்னா நிச்சயமா நல்லா இருப்பீங்க. கார்த்திகை மாதம் பிறந்தவுடன் இன்று இந்தியா முழுவதும் அனைத்து மக்களுக்கும் ஞாபகம் வருவது ஐயப்பன். ஐயப்பனை காண வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஐயப்பனை காண எல்லோரும் மாலை அணிவித்து அதிகாலை எழுந்து குளித்து பக்தி சிரத்தையோடு இருந்து ஐயப்பனை காண போகிறீங்க, காண போகிறோம்.
அப்படிதான் சொல்லணும். அந்த ஐயப்பனை காண போற விதத்தில் எத்தனை பேர் உண்மையான பக்தியோட அவரை பார்க்க போறாங்க அப்படின்னா அது எத்தனை பேர்னு அவரவருக்கு தான் தெரியும். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நம்ம உண்மையான பக்திமான் அப்படின்ட்டு. நம்ம எத்தனை பேர் பக்திமான் என்பதை அவர் மட்டுமே அறிவார். நிச்சயமா அவர் தான் அறிவார். நம்மளால் அதை அறிய முடியாது. அவரை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம மாலை அணிவிச்சு விரதம் இருந்து அவரை பார்க்க போகிறோம். அது எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. பக்தி என்பதில் இன்று பல வகையாக ஆயிடுச்சு. பக்தி என்பது பல வகையாக ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே கோயிலில் இருக்காங்க. எல்லா கோயில்லையும் கூட்டம் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க. நிறைய மக்கள் போகிறாங்க. அதுக்கான சூழ்நிலையும் வசதி வாய்ப்புகளும் இயற்கை எல்லாருக்கும் தந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஐயப்பன் அப்படிங்கிற தெய்வத்தை காண எத்தனையோ லட்சம் பேர் தினசரி போகிறாங்க. நான் பார்த்த 2 சம்பவங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உண்மையிலுமே அவர் யார் மீது அன்பு வைத்திருப்பார் அப்படின்னு என்னுடைய அனுபவம் சொல்லுதுன்னா, சமீபத்தில் 2 சாமிமார்களை அகிலாண்டேஸ்வரி கோயிலில் சந்தித்தேன். யதார்த்தமாக பேசும் வாய்ப்பு கிடைச்சது. சுவாமி எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். வட மாநிலத்திலேருந்து வர்றோம் அப்படின்னாங்க. வட மாநிலம்னா ஆந்திரா, அந்த பக்கம் தாண்டி. எப்படி சாமி வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். சைக்கிள் மார்க்கமாக வர்றோம் அப்படின்னாங்க. அதாவது சைக்கிளில் வர்றாங்களாம் 20 நபர்கள். 20 நபர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டை முழுசாக கடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் ஆகும். அதுக்கப்புறம் கேரளா. அப்போ தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஆந்திரா அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் தூரத்தை சைக்கிள்லேயே கடந்து போய் ஐயப்பனை பார்க்க போகிறாங்க. அந்த பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக ஐயப்பன் அழைச்சிட்டு போவார். சைக்கிளில் பயணம். அவங்களெல்லாம் பார்க்கும்போது, அவங்க முகத்தை பார்க்கும்போதே இறைவன் அவங்க மேலே குடிகொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முகத்தில் ஒரு அது எப்படி அதாவது விளக்கத்தாலே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பக்தியான நபர்களை நான் சந்தித்தேன். ஐயப்பனை நினைக்கும் போதே எனக்கு அப்படியே உள்ளூர ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் வந்தது. நிச்சயமாக அவர்கள் மீது ஐயப்பனுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கடந்த வாரம் ஐயப்பனுடைய சிலையை செய்து தலைமேற வச்சுட்டு குரூஃபா ஒரு டீம் ஒரு 10-20 பேர் நடந்து போனாங்க. அவங்களும் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். நம்ம ஒரு 20-30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து போகிறதையே கஷ்டமாக எடுத்துக்கிறோம். அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றாங்கன்னு நாங்கள் சரியாக கேட்காம விட்டுட்டேன். ஆனால் அவங்களோட நடையை பார்க்கும்போது ஐயப்பனுடைய அருளாசி இருந்தால் தான் அந்த நடையில் தளர்ச்சியே இல்லாமல் செல்ல முடியும். ஐயப்பனை தலையில் சுமந்து கொண்டு போகிறாங்க. ஒருத்தருக்கு தலை பாரமாக இருக்கும்போது இன்னொருத்தர் மாற்றிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த யாத்திரையை பார்க்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ ஐயப்பன் அவர்கள் மீது பார்வை வைத்திருந்தால் மட்டுமே பல 100 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 500-1000 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஏன்னா தமிழ்நாடு பார்டரே அவங்களுக்கு சென்னை தொட்டு கேரளா வரைக்குமே 700 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்த பக்கம் எங்கேருந்து வராங்கன்னு தெரியல. அப்புறம் கேரளா பார்டர் இருக்குது. கொஞ்சம் கூட அவங்களுடைய உடம்புலையும் நடையிலையும் தளர்ச்சியே இல்லை. முகத்தில் சோர்வு இல்லை. அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஐயப்பனோட அருள்
நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போது ஐயப்பனை காண பக்தி என்பதை நம்ம கண்குளிர பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. பல வகைகளில் பல முறைகளில் ஐயப்பனை போய் பார்க்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஈடு இணையில்லா இறைவன் ஐயப்பன். இதெல்லாம் வட மாநிலத்தினுடைய மனிதர்கள்ட்ட தான் பார்க்க முடியுது. அதனால் என்னை திட்ட வேண்டாம். தமிழ்நாட்டில் உள்ள பக்தர்கள் 100 நபர்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா 10 பேர் தான் அவர் மேலே ஆழ்ந்த ஈடுபாடு இருப்பது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரே விளையாட்டு, ஒரே ஜாலி, சிகரெட்டு, மற்ற விஷயங்கள், செப்பல் போட்டுக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான தவறுகளை நாங்கள் இயல்பாக தான் இருந்துகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இயல்பாக இருக்கிறாங்க. மாலை போட்டுக்கொண்டாலே அந்த பக்தி என்ற வெளிச்சத்தை முகத்தில் பார்க்கணும். அந்த முகத்தில் நம்ம சக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பார்க்க முடியறதில்ல. ஒரு சில பேர் இருக்காங்க, ரொம்பவே பக்தியாக இருக்காங்க. அது ஐயப்பன்கிட்ட அப்படியே மெய்யூர்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சில நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பல நபர்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. தயவு செய்து நீங்கள்லாம் ஐயப்பன் மேலே அவரவர் வயதுக்கு ஏற்றவாறு பக்தியை வைங்க. சின்ன குழந்தைங்களும் கோயிலுக்கு போகிறாங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்களும் போகிறாங்க, வாலிப குட்டிகள் நிறைய பேர் போகிறாங்க பசங்க, அப்புறம் வயோதிகர்கள். அனைவருக்கும் பக்தி ஒன்று தான். அனைவருக்கும் தேவைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ தேவை இருக்கிறதுக்காக தான் நீங்கள் ஐயப்பனை பார்க்க போகிறீங்க இல்லையா? அப்போ ஐயப்பன் மீது பக்தி அதிகமாக இருந்தால் தான் உங்கள் தேவைகள் பூர்த்தி அடையும். அவர் ஒரு வயதுக்கு ஏற்றவாறு ஒரு தேவை இருக்கும். நாங்கள் சும்மா தான் சுற்றி பார்க்குறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பக்தி தேவையில்லை. அந்த மாதிரி சுற்றி பார்க்க போகிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஐயப்பனை பார்க்க போனீங்கன்னா அவர் உங்களை பார்க்க மாட்டார், வாய்ப்பும் இல்லை. அப்போ பக்தியோடு இருக்க முடியாதுன்னு நினச்சா அவரை ஏன் பார்க்க போகணும்? எங்களுக்கு தேவையும் இல்லை, நாங்கள் சுற்றி பார்க்க தான் போகிறோம் அப்படின்னா அந்த கூட்ட நெரிசல்லையும் போக வேண்டாமே. நீங்கள் தனியாகவே ஃப்ரீயான காலத்தில் போய் பார்த்து வரலாம். அவர் ஒத்துப்பார். ஒரு 20 நாள் விருந்திருந்து சும்மாவே போய் கூட அவர் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இருமுடி கட்டாமலே ஐயப்பனை பார்க்கறதுக்கான ஒரு மார்க்கம் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் சாதாரண நாளில் போய் பார்த்து வரலாம். எனக்கு தேவையில்லை, நான் பக்தியோடு இருக்க முடியாது, நான் ஐயப்பனை எக்ஸிபிஷன் பார்க்க போகிற மாதிரி தான் நான் போகிறேன் அப்படின்னா இவ்வளோ கூட்ட நெரிசலில் போக வேண்டாம். தனியாகவே நீங்கள் போகலாம். அவர் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டார். இறைவன் எல்லாருக்கும் அப்பாற்பட்ட கடவுள். அதிலும் ஐயப்பன் மிகப்பெரிய கடவுள். இது உலகம் அறிந்த உண்மை. அதனால் என்னுடைய அன்பு சகோதரர்கள், ஐயப்பனை காண விரும்புகின்ற மக்கள் அனைவரும் உங்களால் முடிந்த அளவுக்கு தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே வந்துடுங்க. உணவு பழக்க வழக்கங்கள் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செஞ்சுக்கலாம், தவறில்லை. ஆனால் பக்தியை கண்டிப்பாக ஐயப்பனை நோக்கி இருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் செய்யாதீங்க, தீய வார்த்தைகள் எதுவும் பேசிடாதீங்க. இதெல்லாம் ஐயப்பனுடைய வரலாற்றிலே இருக்குது. பெரியவங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கு பெரிய அளவில் தெரிய வாய்ப்பில்லை. ஐயப்பனை பற்றிய நல்ல குருமார்களை சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்து அந்த மாதிரி நீங்கள் ஐயப்பனை பார்க்க போங்க. நிச்சயமாக ஐயப்பன் உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார். வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் போல தமிழ் மக்களும் ஐயன் மீது மிகப்பெரிய பக்தியோடு போய் அவரை பார்த்து அவருடைய ஆசியை பெற்று அவரை வணங்கி வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவும் ஒரு இறை மீது கொண்ட நம்பிக்கையின் பெயரால் உங்களுக்கு இந்த கருத்தை நான் சொல்கிறேன். அவருடைய ஆசி இருப்பதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். ஐயப்பனுடைய படம், அதாவது சாமி ஃபோட்டோவை கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே எடுத்து
பையில் வச்சு சுற்றி பரணியில் வச்சிருவோன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும். அது தவறுங்கிறத நான் முன்பதிவில் சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த பதிவையும் நீங்கள் கேட்டு ஐயப்பன் மீது ஆழ்ந்த அக்கறையும் ஆழ்ந்த ஈடுபாடும் ஆழ்ந்த அன்பும் வச்சிங்கன்னா அவரவருக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் நிச்சயமாக அறிவார். நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் செய்வார். அதனால் எல்லோரும் பக்தியோடு ஐயனை காண சென்று வாருங்கள். மிகவும் மகிழ்ச்சி. இந்த பதிவில் நான் கண்ட காட்சி 2 உங்களோடு பதிவு செய்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஐயப்பனை பற்றி இன்னும் நானும் பெரிய அளவில் அறிய முடியல. நான் அறியக்கூடிய தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வேன் என்று கூறி, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. எல்லோரும் எல்லாரும் பெற்று வாழ ஐயப்பன் அனுக்கிரகம் பண்ணுவார். மறுபடியும் உங்களோடு ஒரு பதிவில் உரையாடுவேன். நன்றி, வணக்கம். Yeah.